அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் உமர் இப்னு கத்தாபும் உட்கார்ந்துருந்தாங்க. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மா அக்ரஜகுமா மின் புயூத்திகுமா ஹாதிஹி ஸா, இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அது தொழுகைக்கான நேரம் இல்லை, இடைப்பட்ட ஒரு நேரம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. 12 சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கடுமையான பசி, வீட்டில் எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு, அதனால் பள்ளிக்காவது வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி ல அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அதற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன். எனக்கும் கடுமையான பசி, எங்கள் வீட்லேயும் ஒன்றும் இல்லை, அதனால் பள்ளிக்கு வந்துடுவோன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நேரம், மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்கள். அதற்கு பிறகு தான் அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்தான். ஆரம்ப நேரங்கள் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டா இரவு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. பல நாட்களாக சாப்பிடாமல் கழிந்த பகல் பொழுதுகளும் உண்டு பெருமானாருடைய வாழ்க்கையில். ரெண்டாவது, எது வந்தாலும் அதை வச்சுக்கவும் மாட்டாங்க. வச்சுருந்தா தானே வீட்டில் இருக்கும். வர்ற அதில் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே சதக்கா செஞ்சுருவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருவாங்க. வீட்டில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. அப்போ பசினால் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் சொன்னாங்க. நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 2 பேரையும் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே அவர் இல்லை, அவருடைய மனைவி தான் இருந்தாங்க. 3 பேரையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே வாங்கன்னு உட்கார வச்சாங்க. உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த சஹாபி வந்துட்டார். வந்து பெருமானாரையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேரையும் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கைகால் ஓடலை. சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் மா அஹதுன் அல் யௌம அக்ரமு அல்யாஃபம் மின்னி, இன்னைக்கு இந்த மதீனாவாசிகள்லையே ரொம்ப உயர்வான விருந்தாளிகளை பெற்ற ஒருத்தர் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கு பெருமானர்லாம் வந்திருக்காங்க, அபூபக்கர் வந்திருக்கிறார், அதாவது உமர் வந்திருக்கிறாரு. இதை விட மிகச்சிறந்த விருந்தாளிகளை பெற்ற ஒருத்தர் மதீனாவில் வேறு யாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டு தலைகால புரியாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு, குடிக்கிறதுக்கு கொடுத்தாரு. அப்புறம் ஆட்டை அறுத்து நல்ல வயிறார சாப்பிட வச்சார். சாப்பிட்டு முடித்தாங்க. முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. வல்லதி பஅஸனி பியதிஹி வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதுஸ்அலுன் அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் அனுபவித்த இந்த அருள்கொடை குறித்தும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வரும்போது நீங்கள் பசியாக வந்தீங்க, வயிறு காலியாக வந்தீங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு சுவையான உணவை வயிறு நிரம்ப கொடுத்தான். இப்போ பசியை போக்கிட்டான்ல, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடை தானே. இந்த அருள்கொடை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன்லேயும் ஒரு சில இடங்களில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அருள்கொடைகள் குறித்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். நான் இந்த அருள்கொடையை கொடுத்தனே, இதற்கு நீ நன்றி செலுத்தினியா, சரியான வழிகளில் இதை செலவு பண்ணியா, சரியான வழிகளில் அதை உனக்கு வர்ற மாதிரி நீ பார்த்துக்கிட்டியா, அதை கொண்டு நன்மையான காரியங்களை செஞ்சியா அல்லது பாவத்தை செஞ்சியா அப்படின்ட்டு நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அருள்கொடை குறித்தும் அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்று குர்ஆனில் இந்த மாதிரியான வசனங்களை பார்க்க முடிகிறது. இப்போ எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவினுடைய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹுவினுடைய அருள்கொடை என்று விளங்க வேண்டும். அது குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் அவ்வலமா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா மினன் நஈம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அருள்கொடைகளில் நீங்கள் முதலாக விசாரிக்கப்படுவது 2 விஷயங்கள் குறித்து அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான், வீடு வாசலை கொடுத்துருக்குறான்,
மனைவி மக்களை கொடுத்துருக்குறான், பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான், நல்ல கண்ணியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்குறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான். நிறைய நியாமத்துக்கள் அடுக்கிட்டே போகலாம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களில் முதலாக அல்லாஹ் நம்மகிட்ட விசாரிக்கிறது 2 விஷயத்தை குறித்துனாங்க. அதுக்கு பிறகு தான் மற்ற விஷயங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுகால லஹு, ஒரு அடியானை குறித்து அல்லாஹ் கேட்பான், அலம் நுசிஹ்லக ஜிஸ்மக், உனக்கு நான் ஆரோக்கியத்தை தரவில்லையா என்று கேட்பான். இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, நுருவியக்க மினல் மாயில் பாரித், குளிர்ந்த நீரை கொண்டு உன்னுடைய தாகத்தை நான் போக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா அடியானை பார்த்து கேட்பான். ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்களில் ரொம்ப பிரதானமானது. அல்லாஹ்விடத்தில் நான் எதை அதிகமாக கேட்க வேண்டும் என்று ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது, ஆரோக்கியத்தை கேளு அப்படின்னாங்க. திருப்பி கேட்டார், என்ன கேட்கணும்? ஆரோக்கியத்தை கேளு. திருப்பி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தை தான் கேட்க சொன்னாங்க. ஆரோக்கியத்தை விட மிகப்பெரிய ஒரு நியமத்து உலகத்தில் இல்லைன்னாங்க. இன்றைக்கி அந்த ஆரோக்கியம் நிறைய பேருக்கு இல்லாமல் போச்சு. உடல் பலவீனங்கள், நோய் நொடிகள், காலத்தினுடைய சூழ்நிலைகளில் இன்றைக்கி ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்குறோம். ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நாம் உழைக்கணும்னா ஆரோக்கியம் வேணும், அல்லாஹ் வணங்குறனாலும் ஆரோக்கியம் வேணும், மகிழ்ச்சியாக இருக்கிறனாலும் ஆரோக்கியம் வேணும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆரோக்கியம் இருக்கிறதுனால அதுதான் மிகப்பெரிய நியமத்து அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2வது நியமத்து, குளிர்ந்த நீரை கொண்டு உன்னுடைய தாகத்தை நான் போக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். குளிர்ந்த நீர் குடிக்கிறோமா இல்லை, இது மிகப்பெரிய நியமத்து. நிறைய பேர் அது விளங்குறதே இல்லை. குளிர்ந்த நீர் நாம் குடிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. எல்லாருக்குமே அந்த பச்சை தண்ணி குடிக்கணும்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். இன்றைக்கி நிறைய பேர் குடிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். உடலில் அந்த உபாதைகள், உடலுடைய பலவீனங்கள், அதை குடிக்க முடியாமல் இன்றைக்கி தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் குடிக்கக்கூடியவங்களும் சரி, குடிக்காதவங்களும் சரி, அவங்களுக்கு பிரியமானது எதுனா பச்சை தண்ணி குடிக்கிறது தான். பச்சை தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிரியமானது. அதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விட்ட இப்படி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாயில் பாரித். யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிரு. உன் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை ரொம்ப அதிகமானதாக ஆக்கிரு. எதை விட? என்னை விட, என் குடும்பத்தை விட, குளிர்ந்த நீரை நான் நேசிப்பதை விட. குளிர்ந்த நீரை எனக்கு எவ்வளோ பிரியமானதாக இருக்குமோ அதை விட, என் குடும்பம் எவ்வளோ பிரியமானதாக இருக்குமோ அதை விட, என்னை நான் பிரியப்படுவதை விட உன்னை அதிகமாக பிரியப்படணும் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட கேட்டாங்களாம். அப்போ ஒரு மனிதனை பச்சை தண்ணியை, குளிர்ந்த நீரை அதிகமாக விரும்புவான், அதை தான் பயன்படுத்தணும்னு விரும்புவான். இன்றைக்கி மருத்துவமும் அதுதான் சொல்லுது, பச்சை தண்ணி குடிக்கிறது சிறந்ததா அல்லது சூடான நீர் குடிக்கிறது சிறந்ததா அப்படின்னா பச்சை தண்ணி தான் சிறந்ததுங்கிறாங்க. இன்றைக்கி உள்ள கிருமிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அலர்ஜிகள் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறதுனால நிர்பந்தத்திற்கு நாம் சுடுதண்ணியை குடிக்கிறோம், சுடுதண்ணியில் குளிக்கிறோம். ஆனால் பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் ஆரோக்கியமானது, பச்சை தண்ணி குடிக்கிறது தான் ஆரோக்கியமானது. இன்றைக்கி மருத்துவம் அதுதான் சொல்லுது. அதிகமாக சூடான தண்ணி குடிக்காதீங்க, சூடான தண்ணியில் குளிக்காதீங்க, அது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயற்கையும் அதைத்தான் சொல்லுகிறது, மனிதனுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஏன்னா மிகப்பெரிய நியாமத். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குளிர்ந்த நீரை குடித்தாங்களாம். குடிச்சிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே அழுகிறாங்க, அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை நான் நினச்சி பார்க்குறேன். வஹீல பைனஹும் வ பைன மா யஸ்தஹூன். நாளை மறுமை நாளில், கியாமத் நாளில் மனிதனுக்கும் அவன் விரும்பக்கூடிய விஷயங்களுக்கும் மத்தியில் தடையை ஏற்படுத்தும். அல்லாஹ் தடையை ஏற்படுத்திடுவான். நீ விரும்பினதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான். நரகவாசிகளை பார்த்து, நீண்ட நெடுங்காலம் நரகத்தில் தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நரகவாதிகள் அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேட்குறது ஒன்று தான், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த நீரை தான் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வருஷக்கணக்காக கேட்பாங்க, அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். கேட்டும் கிடைக்காத ஒரு அருள் கூட இன்றைக்கி கேட்காமே நம்ம கையில் இருக்குதே, இதுக்கு நாம் அல்லாஹ்கிட்ட எப்படி பதில் சொல்ல போகிறோனோ தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த குளிர்ந்த நீரை கையில் வச்சுட்டு அழுதாங்க. எத்தனையோ இன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கிறோம், அது அல்லாஹ்வுடைய அருள் கொடைன்னு சொல்லி நமக்கு நினைவே வர்றதில்லை. ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்தார். வரும்பொழுது வாங்க கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது, இல்லை வேண்டான்னாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? நான் சாப்பிட்டா அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்,
நன்றி செலுத்துவேனா என்னன்னு தெரியல, அதனால் எனக்கு வேண்டான்னாங்க. அப்போ ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, இந்த சாப்பாடை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, நீ தினமும் வீட்டில் பச்சை தண்ணி குடிக்கிறீங்களே, அது அல்லாஹ்வுடைய நேமத்தாச்சே, நீங்கள் ஒவ்வொரு தடவை பச்சை தண்ணி குடிக்கும்போது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒவ்வொரு விஷயங்களையும் சாப்பிடும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது, குடிக்கும் பொழுது பயப்பட்டாங்க. இதுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தாமல் விட்டுருவோமா, அல்லாஹ்விட்ட கேள்வி கணக்கு இருக்குதா, விசாரிக்கப்படுவோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அவர்கள் விசாரித்தார்கள், யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி சாப்பிட்ருக்கீங்கல்ல, அல்லாஹ் உன் பசியை போக்கியிருக்கான்ல, இது அல்லாஹ்வுடைய நியமத்தாச்சே, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற சிந்தனையை ஊட்டினாங்க. அதனால் ஒவ்வொரு நியமத்துக்களை நாம் அனுபவிக்கும் பொழுதும் அது அல்லாஹுவினுடைய அருள்கொடை என்று விளங்க வேண்டும். இது குறித்து அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்விட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும். நல்ல வழிகளில் அதை செலவழிக்கணும், பாவமான காரியங்களில் அதை நாம் பயன்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நியமத்துக்களை அனுபவிக்கிற பொழுதும் எந்த சிந்தனையோடு அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அந்த சிந்தனை நமக்கு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.